இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஆண்டவரால் நாம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உரிமையான கடவுளாக இருக்கிறார். அவருக்கு நம் மீது முழுமையான உரிமை உண்டு. காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய பெயரை அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். அதே பெயரை சொல்லிதான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது 2 வானதூதர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு மரியா, என் ஆண்டவரை இந்த இடத்தில் காணவில்லை, யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி புலம்புகிறார். அன்புக்குரியவர்களை, உடனடியாக உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். ஏன் அம்மா அழுகிறாய் என்று கேட்கிறார். ஆனால் மரியாவால் அவர்தான் உயிர்த்த ஆண்டவர் என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் 2வது முறையாக மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயரை சொல்லி அழைத்த உடனே மரியாவால் இப்பொழுது உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடிகிறது. ரபூனி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறாள். அன்பானவர்களே, இந்த மரியாவைத்தான் பாவியாக கருதப்பட்ட ஒரு பெண்ணாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 7 பேய்களிலிருந்து விடுதலை அடைந்த ஒரு பெண்ணாகவும் இந்த மரியா தான் காட்டப்படுகிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இந்த பெண் மரியா ஆண்டவரால் அழைக்கவும் பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். வானதூதர்கள் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவர் மறைமுகமாக அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கிறார். ஆனால் அப்பொழுதெல்லாம் இயேசுவின் பிரசன்னத்தை, உயிர்த்த ஆண்டவரின் பிரசன்னத்தை அறிந்து கொள்ள முடியாத மரியா பெயரை கேட்ட உடனேயே ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவரை காணக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகிறார். இந்த மரியா இப்பொழுது இயேசுவின் சீடர்களிடத்தில் சென்று தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லுகிறார். நான் ஆண்டவரை கண்டேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் நம்முடைய பாவங்களை பார்ப்பவர் அல்ல. மாறாக அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் ஆண்டவர் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிற இறைவன் நம் இறைவன். நாம் அவருக்குரிய மக்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை, நம்முடைய தீமைகளை விட்டொழிப்போம். அப்பொழுது உயிர்த்த ஆண்டவருக்கு நாமும் சாட்சிகளாய் மாறுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மரியாவை போல, உம் திருமகன் அழைத்த திருத்தூதர்களைப் போல நாங்களும் உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கின்ற உம்மை நாங்கள் எங்கள் வாழ்விலே அறிந்து கொள்ள, அறிந்த உம்மை நற்செய்தியாக அடுத்தவர்களுக்கு போதிக்க, உயிர்ப்பின் உண்மையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய சாட்சிகளாய் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென்.